என்கிட்ட ஒரு 1000 போட்டோஸ் இருக்கு. அந்த 1000 போட்டோஸும் பிளாக்மெயில் பண்ணி எடுத்து நான் டெய்லி ஒரு போட்டோ நான் போட்டேன்னா அந்த போட்டோலயே உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ரங்கராஜ் வந்து ஹாப்பியா ஃபேஸ்ல சிரிச்சுட்டு அவ்வளோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் நீங்க நான் போட்டிருக்க போஸ்ட்லயே பாத்திருப்பீங்க. ஜாய் கிறிஸ்டல்லா என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா அவங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. நல்லா படிச்சிருக்காங்க. சில நடிகைகளுக்கு எல்லாம் ஆடை அலங்காரம் செய்யறவங்க. ஆனா அவங்க வந்து கிடைச்சா தட்டி தூக்குனாங்கன்னா அப்படிப்பட்ட மாப்பிள்ளை வருவாங்க. ஆனா அவங்க வந்து இவர் தான் வேணும் என்ன லவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அஃபேர் மாதிரி இருந்திருக்காங்க. யாருக்குன்னா நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் குக்வித் கோமாளியில சீஃப் கெஸ்டா வந்தவர். இது எல்லாமே போட்டோஸ் எல்லாம் பார்க்க வச்சு அவங்களுடைய பழக்க வழக்கம்லாம் பார்த்து வச்சு நம்மள மனசாட்சி பொறுத்த வரைக்கும் அது உண்மைதான் தோணுது. ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, இவ்வளவு சொத்து பத்து இருக்கு, அதுவும் ஷாருக்கான் கூட போய் நம்ம ரங்கராஜ் வந்து ஒரு லிங்க் வச்சு அங்க போய் பாம்பேல ஒரு ஹோட்டல்லாம் திறந்திருக்காரு. இப்ப என்ன குறை, அவரு அஃபேர் வச்சிருக்காரா, சரி வச்சுக்க வேண்டியதானே. இதுல என்ன ஒரு பெரிய குத்தம் குறையா? வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, செல்வாக்கு இருக்கு, வச்சுக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்போ இவ்வளவு பெரிய ஒரு சோசியல் மீடியால அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கடைசியில அவங்கள எவ்வளவு நீங்க அவமானப்படுத்தீங்களோ, எவ்வளவு அவங்க டார்ச்சர் பண்ணீங்களோ, அவங்க ஒரே செகண்ட்ல DNA டெஸ்ட் எடுத்து உங்க மூஞ்ச கரிய பூசி அது உங்க பையன் தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றது, எவ்வளவு மன வலியில இருந்திருக்கும், அந்த பொண்ணுடைய மனசு எவ்வளவு ரணமா இருந்திருக்கும். இந்த அளவுக்கு அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த தப்பை நானும் அவனும் சேர்ந்துதான் பண்ணும் அப்படின்னு நீங்க நிரூபிச்சிருக்கீங்களே, அதுக்காக. அது வெளியே தெரிஞ்ச உடனே நிறைய ஆஃபர் எல்லாம் பண்ணியிருக்காரு நம்ம ரங்கராஜ். ஆனா அவங்க ஒத்துக்கலை. இவ்வளவு தரேன், இவ்வளவு சொத்து தரேன், அது தரேன், இது தரேன், அதெல்லாம் வேணாடா, என் பிள்ளைக்கு அப்பன்ற இனிஷியல் மட்டும் தான்டா வேணும். நான் ஏமாந்ததவே இருக்கட்டும்டா. ஒரு என்னதான் நான் தாய் சொன்னாதான் ஒரு தகப்ப வந்து இன்னார் அப்படின்னு தெரியும். அது இவங்களதுல ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்க சொன்னா இல்ல, ஊருலகமே டே இவன் தாண்டா அவங்க அப்பா அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க ஜாய் கிறிஸ்டலா. எனக்கு என்னன்னா, பெண்களை இவ்வளோ ஈஸியா வந்து யூஸ் பண்ணி வீசி அடிக்கலாம் அப்படின்ற ஒரு நினப்புல இருந்த ஒரு நிறைய ஆண்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். நன்றி.